Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். நைட்டில் தூங்குகிற நேரத்தில் வரக்கூடிய வேகமான எண்ண ஓட்டங்கள், நைட் டைம் ரேசிங் தாட்ஸ். இந்த ரேசிங் தாட்ஸ் எதனால் உருவாகுது, அதால் என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும், ரேசிங் தாட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கான எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் என்னங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ரேசிங் தாட்ஸால் தூங்க முடியாமல் எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலமையில் இந்த நரகத்தில் நீங்கள் எப்படி மாட்டுனீங்க, ஏன் மாட்டுனீங்க, எதனால் இந்த நரகத்திலேருந்து உங்களால் தப்பிக்க முடியலை, தப்பிக்க முடியுமா முடியாதா, தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா இல்லையா, உங்கள் பிரச்சனைகள் தீருமா தீராதா, உங்கள் லைஃப்பை சரி பண்ண முடியுமா முடியாதா, நிம்மதியான வாழ்க்கையை எப்படி அடையிறது, மேனிஃபெஸ்டேஷன் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் உங்களால் மட்டும் லைஃப்பில் எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலை, ஏன் நீங்கள் மட்டும் இவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க? இந்த மாதிரி உங்கள் தூக்கத்தை கெடுக்கிற ஏகப்பட்ட ரேசிங் தாட்ஸுக்கான பதிலை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற விக்டிம்ஸ் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத டேஞ்சரஸான சாதகமற்ற சூழலில் இருக்கிறதுனால அவங்களோட பிரெயின் சர்வைவல் மோடில் ஸ்டக் ஆகிடும். ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருக்கும், எந்நேரமும் அலர்ட்டாக இருக்கும். நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றியும் அடுத்து என்னெல்லாம் நடக்குங்கிறத பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக நைட் டைமில் இந்த யோசனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இதை தான் நைட் டைம் ரேசிங் தாட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் க்ரானிக் ட்ராமாவோட சிம்டம்ஸ். இந்த பிரச்சனையால் ஸ்லீப்பிங் விண்டோ டிஸ்டர்ப் ஆகும். நாளாக இந்த டிஸ்டர்பன்ஸோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகிட்டே போகும். தூக்கம் கெடுறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும். ஆல்ரெடி ஆட்டோ இம்யூன் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இன்னும் வேர்ஸ்ட் ஆகிட்டே போகும். இதெல்லாம் நார்சிசிஸ்டிக் அப்யூஸோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் இம்பேக்ட்ஸ். இதையெல்லாம் எப்படி ரெகுலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும். பெட் டைமுக்கு முன்னாடி செம்ம டயர்டாக இருப்பீங்க, எப்படா போய் படுத்து தூங்குவோன்னு இருக்கும். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் படுத்தா அடுத்த நிமிஷமே தூக்கம் காணாமல் போயிடும். பகல் முழுக்க மற்ற வேலையோட டிஸ்ட்ராக்ஷனில் இருந்த உங்களோட மூளை தூங்க போகிற நேரத்தில் அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் மாறி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த தாட்ஸை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. எதையும் யோசிக்காமல் தூங்கணும்னு சொல்லி உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண அது பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா மைண்டோட நேச்சரே அப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்னு எதை தடுக்கிறீங்களோ மைண்ட் அதை இன்னும் ஸ்ட்ராங்காக யோசிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த தாட்ஸை நீங்கள் சேஸ் பண்ணுவீங்க. சேஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே மூழ்கி போவீங்க. இதில் நீங்கள் எதை பண்ணாலும் சிச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ்ட் ஆகி தூங்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரேசிங் தாட்ஸையும் ரூமினேஷனையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபோனை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணவே கூடாது. ஃபோனை திறந்தா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் உங்கள் நர்வஸ் சிஸ்டமில் நெகட்டிவ் ஸ்டிமுலேஷனை க்ரியேட் பண்ணும். இன்னொன்று, ஸ்க்ரீனோட வெளிச்சம் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஃபோனை யூஸ் பண்ணுறது சைக்கலாஜிக்கலாகவும் பயாலாஜிக்கலாகவும் நல்லது கிடையாது. ஸோ பெட் டைமுக்கு முன்னாடி ஃபோனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது ரேசிங் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. அதே சமயம் அந்த தாட்ஸோட டிபேட்டும் பண்ணாதீங்க, சொல்யூஷன் தேடுறதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நைட் டைமில் மைண்ட் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். சின்ன ப்ராப்ளம் கூட ரொம்ப பெருசாக தெரியும், பயம் அதிகமாகும், எல்லாத்தையும் உடனே சரி பண்ணணுங்கிற ஒரு எமர்ஜென்சி க்ரியேட் ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் யோசிக்கிற பல விஷயங்களும் பேலன்ஸ்ட் திங்கிங்காக இருக்காது. ஸோ உங்களுக்கு வர்ற அந்த ரேசிங் தாட்ஸை தடுக்கவும் கூடாது, அது பின்னாடி ஓடவும் கூடாது. இந்த நைட் டைம் ரேசிங் தாட்ஸ் எதனால் இவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியும் இருட்டும் ஒன்றா சேரும்போது அந்த சூழல் உங்களோட இமோஷனல் ஸ்ட்ரகிளை அதிகமாக்கி விட்டுடும்.
வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாததால் இந்த தாட்ஸ் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகும். அப்போது நீங்கள் அனுபவித்த வலி எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த பெயினை மொத்தமாக ஃபீல் பண்ணி அழுவீங்க. உங்களுக்கு புரியாத விஷயங்களையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. பட் இது எதுவுமே ரெகுலேட்டடாக இருக்காது. உங்களால் இந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் அதோட கண்ட்ரோலில் இருப்பீங்க. ரூமினேஷனுக்குள்ளே தொலைஞ்சு போவீங்க. எல்லாமே ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகும், பெருசாக தெரியும், பயம் அதிகமாகும். ஆனால் இந்த ரேசிங் தாட்ஸ் எதனால் வருது, அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்யூஸில் இருக்கும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டம்க்கு சர்வைவல் தான் முக்கியமாக இருக்கும். டேஞ்சர்லேருந்து எப்படி தப்பிக்கணும், எப்படி இன்னும் ஹர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் உங்களோட பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனால் உங்களோட எமோஷ்னல் செல்ஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு அமைதி வேணும், ஃப்ரீடம் வேணும், சேஃப்டி வேணும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்ற கான்ஃப்ளிக்ட் தான் இந்த நைட் டைம் ரேசிங் தாட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் இமோஷ்னல் பெயினை அக்னாலேஜ் பண்ணணும். ஆனால் அந்த தாட்ஸுக்குள்ளே மூழ்கக்கூடாது. மெமரி மூலமாக எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பிரெயினில் ப்ரெஷர் போடாமல் அந்த இமோஷ்னல் ஸ்ட்ரகிளை ரொம்ப சேஃபாக ரிலீஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களுக்கு வர்ற அந்த ரேசிங் தாட்ஸுக்கு பின்னாடி ஓடாமல், அதை அனலைஸ் பண்ணாமல், அதோட டிபேட் பண்ணாமல், ப்ராப்பராக ஒரு இடத்துல அதை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும். எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எங்கே ஸ்டோர் பண்ணுறது? ஜேர்னலிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உங்களோட வலி, கவலை, சந்தேகம், பயம், இந்த மாதிரி உங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஜேர்னலில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்கள் மனசு கொஞ்சம் காம் ஆகும். ஏன்னா உங்கள் மனசுக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் மறைஞ்சிடாது, நம்ம சேஃபாக இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் கிடைக்கும். ஜேர்னல் எழுதி முடித்ததுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வந்து அமைதியாக கண்ணை மூடி படுத்துக்கோங்க. ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது, மைல்டு வால்யூமில் மியூசிக் கேட்குறது, மழை சத்தம் மாதிரி காமிங் சவுண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச இடத்த டீட்டெயில்டாக விஷுவலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் நீங்கள் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டே டைமில் யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஜேர்னலில் எழுதி வச்சதையெல்லாம் நிதானமாக அனலைஸ் பண்ணுங்கள். செல்ஃப் மேனிப்புலேட் பண்ணாமல் இருக்கிற ரியாலிட்டியை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரியாலிட்டி உங்களை பயமுறுத்தும். இந்த நரகத்திலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாதுன்னு கூட தோணும். இட்ஸ் ஓகே. நீங்கள் இருக்கிற இந்த மென்டல் ஸ்டேட்டில் மைண்ட் அப்படி தான் யோசிக்கும். ஆனால் இந்த நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்குது இல்லையா, அது உண்மைன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராமா உங்களோட பெர்செப்ஷனை நேரோ ஆக்கிடும். உங்கள் பிரெயின் சர்வைவலை மட்டுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் கூட அதுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் அந்த வழி இப்போது என் கண்ணுக்கு புலப்படலை அப்படின்னு ஜேர்னலில் எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இமோஷ்னலி ரொம்ப பெயினில் இருப்பீங்க. ஸோ உங்கள் பிரெயின் நீங்கள் மறுபடியும் ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருக்கும். அடுத்து வரப்போகிற டேஞ்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கும். அது இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே தயாராக இருக்காது. இங்கே தான் நீங்கள் உங்களோட பிரெயினுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நல்ல விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். பாலைவனத்துக்கு நடுவில் ஒயாசிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லைஃப் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த பெயினை தாங்கிறதுக்கான ஒரு காரணியாக ஒரே ஒரு நல்ல விஷயமாவது இருக்கும். உங்கள் லைஃப்பில் என்ன நல்லது இருக்குதுன்னு யோசிங்க. ஒரு நல்ல விஷயம் கூட இல்லைன்னு தோணுச்சுன்னா அது பொய். நிதானமாக அப்சர்வ் பண்ணுங்கள். பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மைண்டுக்கு நல்லது எதுவுமே கண்ணில் படாது. ஸோ உங்களை சுற்றி என்ன இருக்குதுன்னு பாருங்கள்.
யார் இருக்காங்கன்னு யோசிங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயத்தை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள், அக்னாலேஜ் பண்ணுங்கள். இந்த ரெக்கக்னிஷன் உங்கள் பிரெயினுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுக்கும். அதாவது உங்கள் லைஃப்பில் டேஞ்சர் மட்டுமே இல்லை, சேஃப்டியும் இருக்குது அப்படிங்கிற சிக்னலை கொடுக்கும். இந்த ப்ராசஸ் உங்களோட நியூரான் சிஸ்டமை பாசிட்டிவாக ஸ்டிமுலேட் பண்ணும். நியூரல் பாத்வேஸை ரீவயர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்கள் எமோஷன்ஸ் ரெகுலேட் ஆகும், மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், ரெசிலியன்ஸ் டெவலப் ஆகும், ஹோப் கிராஜுவலாக பில்ட் ஆகும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் சொசைட்டி. ஊரோடு ஒத்து போகணும்னு சொல்லி இந்த டாக்ஸிக் சொசைட்டி உங்களை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊரோடு ஒத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் இந்த டாக்ஸிக் சொசைட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டு சொல்யூஷன்ஸை தேடுவீங்க. அப்படி தேடும்போது எல்லா வழியும் முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு நிற்கும். இதில் இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த சொசைட்டியோட ட்ராப்குள்ளே போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தப்பிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியில் தான் போய் முடியும். எல்லா முயற்சியும் தோற்று போகும்போது பயம் அதிகமாகும். இந்த பெயின்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு தோணும். ஒரு பெர்மனன்ட் ட்ராப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் இந்த சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், மென்டல் பீஸ் இதையெல்லாம் மையமாக வச்சு யோசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபோட பாத் கிளியர் ஆகும். உங்கள் லைஃப்பை எப்படி கொண்டு போகணுங்கிற தெளிவும் தைரியமும் டெவலப் ஆகும். தெளிவு இருக்கிற இடத்துல குழப்பமும் தயக்கமும் இருக்காது. தைரியம் இருக்கிற இடத்துல பயமும் இயலாமையும் இருக்காது. நைட் டைம் ரேசிங் தாட்ஸ்லேருந்தும் இந்த ரூமினேஷன்லேருந்தும் ரெக்கவர் ஆகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ஒரே ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய மேஜிக் கிடையாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய எஃபர்ட்ஸ் போடணும், இன்னர் ஒர்க் பண்ணணும். இதுக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.